உணவு விடுதி பற்றிய கனவு பலன்கள். நீங்கள் ஒரு உணவு விடுதியை பார்த்து கொண்டு நிற்பது போல் கனவு கண்டால், உங்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு நபருக்கு, அந்த நபர் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு சங்கடம் வரப்போகிறது. அந்த சங்கடத்திலிருந்து அவரை தப்புவிக்க உங்களால் முடியும். ஆனால் அந்த உதவியை நீங்கள் வெளிப்படையாக செய்ய முடியாது, மறைமுகமாகத்தான் செய்ய வேண்டியிருக்கும். மற்றவர்கள் அவரை திட்டும்போது நீங்களும் சேர்ந்து திட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்படி திட்டாவிட்டால் நீங்கள் சந்தேகத்திற்கு உரியவர் ஆகிவிடுவீர்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த நபரிடம் உங்களுக்கு இருக்கும் உள் அன்பை இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்கள் வெளியே காட்டிக்கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு உணவு விடுதிக்குள் நுழைவது போல் கனவு கண்டால், உங்களுடைய சொந்த விவகாரங்களில் சில சிக்கல்கள் ஏற்பட போகின்றன. அந்த சிக்கல்கள் பெரும்பாலும் உங்கள் குடும்பத்தை பற்றியவையாகவே இருக்கக்கூடும். அவற்றை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் சில உறவினர்களின் உதவியை நாட வேண்டியது இருக்கலாம். அதற்கு பதிலாக நீங்கள் தொடக்கத்திலேயே சிறிது விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வீர்களானால் அந்த சிக்கல்களே ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் ஓர் உணவு விடுதியில் வசிப்பது போல் கனவு கண்டால், நீங்கள் வசிக்கும் இடத்தில் அல்லது உங்கள் உத்தியோகத்தில் ஒரு மாறுதல்கள் ஏற்படக்கூடும். ஆனால் அந்த மாறுதல் நிரந்தரமானதாய் இருக்காது. சிறிது காலத்தில் நீங்கள் உங்கள் பழைய இடத்திற்கே அல்லது உத்தியோகத்திற்கே திரும்பி வந்துவிடுவீர்கள். ஆகையால் பழைய தோழர்களின் தொடர்பை விட்டுவிடாதீர்கள். ஓர் ஓட்டலில் உங்களின் பெயரை பதிவு செய்து வைத்துக் கொள்வது போல் கனவு கண்டால், உங்கள் பேரில் வீணான பழி சுமத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமானால், நீங்கள் நெருங்கி பழகி கொண்டிருக்கும் சில நண்பர்களிடம் சிறிது காலம் விலகியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள். நீங்கள் ஒரு ஓட்டலில் போய் யாருக்காவது காத்திருப்பது போல் கனவு கண்டால், ஒரு பெரிய பணக்காரர் அல்லது பதவியில் உள்ளவர் தயவு உங்களுக்கு தேவைப்படுகிறது. அவருடைய நட்பை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய முயற்சி இல்லாமலேயே அவரையும் உங்களையும் ஒன்றுபடுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று வரப்போகிறது. அதுவரையில் நீங்கள் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. ஏனென்றால் நீங்கள் அவசரப்படுவதால் மட்டும் உங்கள் காரியம் ஆகிவிடப் போவது இல்லை. நீங்கள் ஒரு உணவு விடுதியில் உங்கள் செலவில் சில நண்பர்களை உண்ண செய்வது போல் கனவு கண்டால், உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது. அதை கண்டு உங்கள் நண்பர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைய போகிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கக்கூடும், அல்லது ஒரு புதிய சொத்துக்கு நீங்கள் உரிமையாளர் ஆகலாம். ஓர் உணவு விடுதியில் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பலரோடு நீங்கள் உணவு அருந்துவது போல் கனவு கண்டால், உங்களுடைய உத்தியோகத்தில் அல்லது தொழில்துறையில் சில சிரமங்கள் ஏற்படக்கூடும். அதற்கு காரணம் நீங்களாகவே சில நபர்களை உங்களுடைய எதிரிகளாய் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் உண்மையில் உங்களுக்கு எதிரிகள் அல்லர். அவர்களிடத்தில் உங்கள் நேசகரத்தை நீட்டுவீர்களானால் அவர்கள் அதை பற்றி கொள்ள தயாராய் இருக்கிறார்கள். அத்துடன் உங்கள் சிரமங்களும் தீர்ந்து போய்விடும். நீங்கள் ஒரு பரிமாறுவோர் இல்லாத சிற்றுண்டியை கனவில் கண்டால், உங்களுக்கு ஒரு உயர்ந்த பரிசு பொருள் கிடைக்கப் போகிறது. அது ஒருவேளை ஓர் இளம்பெண்ணாக கூட இருக்கலாம். அவளை மணந்து கொள்வதற்கு பல பேர் போட்டி போடுவார்கள். ஆனால் அவள் உங்களுக்குத்தான் கிடைப்பாள். கனவு காணும் நீங்களே ஒரு இளம்பெண்ணாக இருந்துவிட்டால், நீங்கள் அடைய போகும் அந்த பரிசு பொருள் ஒரு அழகான இளைஞனாக இருப்பான். அவன் உங்களுக்கு கணவனாக கிடைப்பான். இராணுவ வீரர்களின் உணவு விடுதியை கனவில் கண்டால், உங்கள் மன அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆனால் பின்னால் அது தவறான செய்தி என்று அறிந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆகையால் முதல் செய்தியை கேட்டவுடன் நீங்கள் வீணாக கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் மறு செய்தியை எதிர்பாருங்கள். சமையற்காரர்களை கனவில் கண்டால், நீங்கள் சிறிதும் எதிர்பாராத ஒரு இன்ப விருந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு விடாதீர்கள்.
உங்கள் வாழ்க்கையே துணையாக அமையக்கூடிய விருந்தாயிருந்தால் அப்படி அமைத்து கொண்டு அதன்பின் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நழுவி ஓடிவிடுங்கள். ஏனென்றால் பிற்பாடு அதனால் பல தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ரொட்டி கடையை கனவில் கண்டால் நீங்கள் நீண்ட நாட்களாக பணப்பற்றாக்குறையால் சிரமப்படுகிறீர்கள். அதில் இப்போது ஒரு நெருக்கடியான கட்டத்தை அடைந்திருக்கிறீர்கள். ஒரு நண்பரின் உதவியால் உங்களுக்கு சில புதிய வருமானங்கள் ஏற்பட போகின்றன. நீங்கள் எதிர்பார்க்கும் கடன் தொகையும் கிடைக்கப் போகிறது. ஆகையால் நிம்மதியாக இருங்கள். ரொட்டி சுடும் இடத்தை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட போகிறது. பயனுள்ள முயற்சி ஒன்றில் நீங்கள் ஈடுபட போகிறீர்கள். அதனால் உங்களுடைய செல்வ நிலை உயரும். சித்தத்திலும் அமைதி ஏற்படும். ஓர் உணவு விடுதியின் சமையல் அறை தீப்பற்றி எரிவது போல் கனவு கண்டால் உங்களுடைய உதவியாளருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும். அதனால் அவர் செய்து வரும் வேலைகளையும் சிறிது காலத்திற்கு நீங்களே செய்ய வேண்டியது வரும். அந்த அனுபவம் இப்போது உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் பின்னால் பெரிதும் நன்மையாக இருக்கும். ஓர் உணவு விடுதியில் அமர்ந்து அங்கு உள்ள உணவு பட்டியலை நீங்கள் படித்து பார்ப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே சமயத்தில் பல்வேறு வாய்ப்புகள் எதிர்பட போகின்றன. அவற்றுள் எந்த ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை பொறுத்தே உங்கள் எதிர்கால வாழ்க்கை அமைந்து இருக்கும். ஆகையால் நன்கு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். உணவு பட்டியல் என்பது அன்று கிடைக்கக்கூடிய சிற்றுண்டிகள், பானங்கள், பதார்த்தங்கள் முதலியவற்றின் விவரமான பட்டியல். ஆங்கிலத்தில் இதனை மெனு என்பார்கள். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி. கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.